அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். கரணத்தின் கரணம் அப்படின்னா காரிய வெற்றி. கரணத்திற்கும் நம்ம சாப்பிட்ற பழத்துல ஒரு பழத்துக்கும் சம்பந்தம். அது நல்லா தெரிஞ்சது. ரொம்ப நாள் ஒரு காரியம் இழுத்துட்டு கிடக்கு, ஒரு நபர்கிட்ட அந்த காரியம் கிடக்குது, அது தீர மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? ரொம்ப சூட்சுமமான வழியா இருக்கணும், ரகசியமான வழியா இருக்கணும். நம்ம அதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினால் அது நமக்கு வெற்றி பாதையில கொண்டு போய் விடும். அப்ப நீங்கள் என்ன சொன்னா, கரணத்தை வெற்றி பெற வைப்பதற்கு ஆரஞ்சு பழம் தான் அந்த கரணத்தின் பழம். ஒட்டுமொத்த 11 கரணத்திற்கு ஆரஞ்சு பழம் தான் கரணத்தின் பழம். என்ன காரணம்னா, ஆரஞ்சு பழத்தை இந்த கமலா ஆரஞ்சுன்னு ஒன்று, அது உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்கள் நிதானமாக உரித்து பாருங்கள், 11 சுளை இருக்கும். இது உண்மை, 11 சுளை இருக்கும். அப்ப அந்த 11 என்பது கரணத்தின் எண்ணிக்கை 11. அப்ப எல்லா மனிதரும் தான் ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினமும் ஆரஞ்சு சுளை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம், ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். யாராவது ஒருவரிடம் காரிய வெற்றியை எதிர்பார்த்து போனீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு 2 கமலா ஆரஞ்சு மஞ்சள் கலர்ல இருக்கும் இல்லையா, அதை வாங்கி கொண்டு போய் கொடுங்க. உங்களுடைய காரியத்தை அவர்கள் அறியாமலே தடை பண்ண வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, ஏன் எல்லாரும் கொண்டு போய் ஒருத்தரை பார்க்க போகும்போது பழம், வெத்தலை பாக்கு, திராட்சை பழம், ஆரஞ்சு, ஆப்பிள்லாம் வச்சுட்டு போறாங்கன்னா காரிய வெற்றிக்கு தான். அதுல போய் எல்லாரும் என்ன செய்வாங்க தெரியுமா? மஞ்சள் சால்வை தான் போடுவோம். ஏன் மஞ்சள் சால்வை போடுறாங்க? மஞ்சள் என்று சொன்னால் குரு. அந்த குரு என்று சொல்லக்கூடியவர் எந்த இடத்தில் போனாலும் அவருக்கு ஒரே ஒரு தான் நல்லது மட்டும்தான் செய்யறதுக்கு உண்டான அவருக்கு பவர் உண்டு. நிறைய பேர் குருவை அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், கர்மத்திற்கு காரங்க அப்படித்தான் சொல்லிட்டு அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வாங்கிய சாரங்கள் கொஞ்சம் தவறாக இருந்தது, நமக்கு சாதகமா இல்லைன்னா அந்த மாதிரி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குரு என்று சொன்னாலே முழு சுவர் தான். அப்ப ஆரஞ்சு பழம் 11 சுளை இருக்கும், 6 சுளை இனிக்கும். நீங்க நல்லா ரசிச்சு நிறைய சாப்பிட்டு பாருங்க. இப்ப 11 சுளைய மெதுவா எடுத்து ஒரு தட்டுல வைங்க. தட்டுல எடுத்து வச்சு என்ன சொன்னா, ஒரு 6 சுளைய முதல்ல சாப்பிடுங்க. அந்த சுளை இனிக்கும். 5 சுளை புளிக்கும். இதெல்லாம் பரிச்சித்து பார்க்கப்பட்ட ஒன்று. அப்ப என்ன சொன்ன, 11 கரணத்தில் 6 கரணம் சுபகரணம், 5 கரணம் அசுப கரணம். அதனாலதான் அந்த 6 சுளைகள் இனிப்பாக இருக்கும், 5 சுளைகள் எப்படி இருக்கும்? புளிக்கும். இதை நல்லா பரிச்சித்து பார்க்கணும். பரிச்சித்து பார்த்து தினமும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஆரஞ்சு பழம்லாம் ரொம்ப பெரிதான விலைகள்லாம் கிடையாது. ஒரு அலுவலகம் வச்சிருக்கோம், ஒரு அலுவலகத்துக்கு போறோம் அப்படின்னா சாப்பாட்டு கூடையில ஒரு ஆரஞ்சு பழம் போட்டுட்டு போங்க. சாப்பாட்டு கூடையில ஒரு ஆரஞ்சு பழம் நீங்க போட்டுட்டு போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை நிதானமாக உரித்து சாப்பிடுங்கள். ஜீரண சக்திக்கும் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய காரிய வெற்றி சாயந்தரம் முடிச்சு வரும்போது சுமூத்னஸா வருவீங்க, சுமூத்னஸா வருவீங்க. ஒரு காரியமா போறீங்க, வெற்றி பெறணும், ஆரஞ்சு பழத்தை தானம் பண்ணுங்க. மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம் அந்த போற நபர்களுக்கு இது பண்ணுங்க. சந்தன மாலை போய் போடுங்க, ஏன்னா அது மஞ்சள் கலர் தான். இப்படி முன்னோர்கள் நமக்கு அதாவது அதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை வெளியே சொல்லாம கரெக்டா யாருமே என்ன சொன்னா மஞ்சள் வஸ்திரம் தான் போத்துவாங்க, மஞ்சள் வஸ்திரம் தான் போத்துவாங்க. அப்ப
நாம் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய காரியங்கள் நடக்கணும், நமக்கு வந்து ஒரு என்னது இது கிடைக்கணும், ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கணும், நிறைய வந்து என்ன சொல்றானா ஒரு இடத்துல நம்ம பணம் லாக் ஆகிக்கிட்டு அந்த நபரே பார்க்க போய் வந்து என்ன சொல்றான்னா நம்ம பணம் கொடுத்துட்டோம், என்ன பணம் அங்கே லாக் ஆகிக்கிட்டு அவனுக்கு என்ன சொல்றான்னா, அண்ணே மாதிரி என் குடும்பத்துல இந்த பிரச்சனை அப்படின்னு ஒரு சால்வையை போட்டு அந்த பழத்தை கொடுத்துட்டு வரங்க, கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க, பணத்தை திருப்பி தந்துடுவான், திருப்பி தந்துடுவான். இதெல்லாம் நடைமுறையில் வந்து சாத்தியக்கூறுகளா அப்படின்னா நடைமுறையில் கண்டிப்பாக சாத்தியக்கூறுகள் தான், நடைமுறையில் 100% சாத்தியக்கூறுகள். ஆனா பயன்படுத்தணும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து என்ன சொன்னா கரணத்தை வெற்றி பெற வைப்பதற்கு ஆரஞ்சு பழத்தை தினமும் சாப்பிட்டாலே நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அதுல 6 சொலை இனிக்கும், 5 சொலை வந்து புளிக்கும். அப்ப இதுதான் கரணத்தின் பழம் என்ன அப்படின்னா ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழத்தில் 11 சொலை இருக்கும், 6 இனிக்கும், 5 சொலை வந்து புளிக்கும். இதை நீங்கள் இப்படி பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ரெண்டாவது, இப்போ அலுவலகத்தில் வந்து என்ன சொன்னால் டெய்லி போய் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் வைங்க. ஆரஞ்சு பழம் வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை சாயந்தரம் வரும்போது நம்ம உரிச்சு சாப்பிடலாம், அல்லது நம்ம அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லலாம். எப்படியுமே அலுவலகத்தில் வந்து விளக்கு பொருத்தும் போது அங்கே ஒரு இனிப்பு இருக்க வேண்டும். ஆரஞ்சு பழம் வந்து காரிய வெற்றிக்கு மட்டும்தான், அந்த இடத்தில் ஒரு இனிப்பு இருக்க வேண்டும். அந்த இனிப்பை வந்து சாயந்தரம் வந்து என்ன சொல்றாங்க, வேலை பார்க்குற நபர்கள், தூக்குற நபர்கள் யாராவது ஒருவர் என்ன சொன்னான்னா சாப்பிடணும். அப்ப எந்த ஒரு இடத்திலும் வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது ஏன் வந்து கோவில்ல வந்து இனிப்பை பரிமாற சொன்னார்கள்? கோயில்ல குலதெய்வம் கோயில்ல இருந்து எந்த கோயில்ல வேணாலும் பொங்க வைப்பாங்க, ஏன் பொங்கல் வச்சு இனிப்பை பரிமாறினார்கள் என்று சொன்னால் தெய்வம் வசியமாகக்கூடிய சக்தி இனிப்புல தான் இருக்கு. தெய்வம் வசியமாகணும், தெய்வம் வசியமாகணும் அப்படின்னா அதற்கு இனிப்பு வைக்கணும், உறுதியாக இனிப்பு வைக்கணும். அதனால் அந்த இடத்தில் நீங்கள் என்ன கோரிக்கை வைத்து அந்த இடத்துக்கு போனீர்களோ அந்த காரியம் வெற்றியாகும். இதை நான் ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னேன்னா ஒரு சின்ன டேரிங்னஸ் ஆயிடுச்சு. டேரிங்னஸ் ஆனவொன்னே என்ன சொல்றான்னா, அது வரைக்கும் நம்ம போய் சாமி கும்பிட்டு பேசாம வருவோம். போகும்போது எப்பயுமே வந்து என்ன சொன்னா ஒரு 1/2 கிலோ பூந்தி வாங்கிட்டு போய் வந்து அங்கே பூசாரிட்ட கொடுத்து இது சாமிக்கு நிவேதனமாக வச்சிருக்கோம். இப்படி வச்சு வர 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 என்னாச்சுன்னா அங்கே இருக்கிற பிரச்சனை வந்து தீர்ந்து வந்து சால்வேஷன் ஆச்சு. எப்படின்னா இனிப்பு வசியத்தை கொடுக்கும். இது எல்லாரும் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா ஏதாவது ஒரு இனிப்பை வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் இறைவன் பாதத்தில் வந்து நீங்க வாட்டுக்கு கோவில்ல வந்து மூலவர்கிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பாதுகாப்போடு எல்லாரும் இருப்பாங்க. கோயில்ல உண்மையாகவே எந்த இடத்துல பாதுகாப்பு அதிகமா இருக்கும், மூலவர்கிட்ட தான் நிறைய எல்லாரும் போய் மண்டிட்டு கிடப்போம். என்ன பொறுத்தல என்ன சார், மூலவரை பத்தி மூலவர்கிட்ட போகிறது கூட்டமாக இருந்தானே இப்படி விலகி போய் வந்தேன் சார், நம்ம கும்பிட வேண்டியது இருக்கு. அது முன்னாடி வந்து என்ன சார் ஒரு இனிப்பை வச்சுட்டு பேசாம வந்தோம் என்று சொன்னால் அன்றைய காரிய வெற்றி நடந்துவிடும், அன்றைய காரிய வெற்றி நடந்துவிடும். இதெல்லாம் வந்து அப்படியே பரீட்சித்து பார்க்கணும். அப்ப இனிப்பு என்பது காரிய வெற்றியோட அர்த்தம். அப்ப இனிப்பை யார் ஒருவர் வந்து நாம் வந்து கோவில்களில் இப்ப 63 நாயன்மார்களே இருக்காங்க. அதே சமயத்துல காலபைரவர் வளர்வரை அஷ்டமி தேய்வரை அஷ்டமியில மட்டும்தான் அவருக்கு கொண்டாட்டமா வச்சிருப்பாங்க, மத நாள் கொண்டாட்டமா வச்சிருக்க மாட்டாங்க. எப்பயுமே கொடிமரத்திற்கு கீழே ஒரு இனிப்பு வச்சுட்டுவாங்க, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எவனோ போய் எடுத்துருவான். உங்களுக்கு தேவையான தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் வெளிப்பிரகாரத்தில் சில இது இருக்கிறது, அதற்கு ஒரு சாதாரண இனிப்பை வைத்து நீங்கள் வந்து சும்மா சாதாரணமா ஒரு பால்கோவா கூட வைக்கலாம். அதை யாராவது ஒருத்தர் எடுத்து திம்பாங்க. ஒரு கற்கண்டுன்னா டைமண்ட் கற்கண்டுல பெரிய கற்கண்டை வச்சுட்டு வரணும், வச்சுட்டு வரும்போது அதையும் எடுப்பாங்க. அப்ப நமக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப எல்லா விதத்திலும் வந்து பழத்தை வைத்தும் காரிய வெற்றிக்கு பழம், நம்மளுடைய நினைத்த காரியமெல்லாம் இறைவன் நமக்கு வசியமாக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்னா இறைவனை வசியப்படுத்துவதற்கு நாம் என்ன சொன்னா இனிப்பு. நீங்கள் வந்து சாதாரணமாக 10 ரூபாய்க்கு என்ன இனிப்பு கிடைக்கும் அதை வாங்கிட்டு போய் உங்களுக்கு பிடித்தமானதுன்னு உங்களுடைய நட்சத்திரத்தின்படி ஏதாவது ஒரு தெய்வம் இருக்கும்,
அந்த தெய்வத்துக்கு முன்னாடி அந்த இனிப்பை வைங்க. உங்களுக்கு காலம் பூரா வந்து என்ன சொன்னா அது உங்களுக்கு காரிய வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆரஞ்சு பழம் வந்து கரணத்தை செயலாக்கம் பண்ணுவதற்குண்டான பழம். அதில் 11 சிலம் இருக்கும். 6 சிலம் இனிக்கும், 5 சிலம் புளிக்கும். பரிச்சித்து பாருங்க, அதை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.